1 ஃபஸ்ட்டு மேட்சா புத்தம்பட்டிக்கும் ஏசிபியும் நடக்குது. புத்தம்பட்டிக்காண்டி ஃபஸ்ட் ஓவர் முத்து, காண்டி ஓப்பனிங் அமர், மணி. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால் எல்லாமே அடிச்சு வைக்குது. ஒரு ரன் மட்டும். செகண்ட் பால் எயிட்டு அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்காருங்க. ஒரு ரன் மட்டும். தேர்ட் பால் யூனிவர்சிட்டி ஆடிருக்காங்க. ஆமாம் இல்லைங்க, நல்ல ஒரு ஃபீல்டிங். ஃபோர்த்து பால் கேப்பில் போயிருக்க 4ங்க. அங்கே அடிச்சிருக்காருங்க மணி. போன பால் ஃப்ரீ ஹிட், பவுலர் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. ஃபோர்த்து பால் 3 நல்லா போட்டுருக்காரு. முதல் பால் மிஸ்டேக் பண்ணால் அடுத்த பால் ஒழுங்காக போட்டிருக்காரு பவுலர். இங்கே ஃபிஃப்த்து பால் நல்லாவே போட்டுருக்காருங்க பந்த. ஒரு ரன் மட்டும். பின்னாடி பேக்கப் அருமையாக வந்திருக்காங்க. ஓவரோட கடைசி பால் அதில் பந்து திருப்பியும் பவுல் மிஸ்டேக் பண்ணுறாரு. நல்ல ஓவரை. லாஸ்ட் பால் 3 மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஓவர் முடிஞ்சிருக்கு. அணின்னு இன்னைக்கு 11. ரெண்டாவது ஒரு போல புத்தம்பட்டிக்காண்டி கவி. ஃபஸ்ட்டு பால் ரிவர்ஸி பாட முயற்சி, லெக் பட்டு பின்னாடி போயிருக்கு. செகண்ட் பால் அவுட்டுங்க. பேட்ஸ்மேன் தன்னை விக்கெட் இழந்து போகிறாரு. நல்லா போட்டுறாரு கவி. அணிக்காண்டி அடுத்த பேட்ஸ்மேனாக கர்ணன் உள்ள வந்திருக்காரு. நல்ல பேராக இருக்குது. தேர்ட் பால் நல்லா பந்து போட்டுருக்காங்க கவிங்க. பால் லெக் பைங்க ரன் மட்டும் இங்கே ஓடுறாங்க. பால் அடிச்சிருக்காரு கவிய. பால் நின்றுருக்கு. இல்லை அடிக்கான். 2 ரன் மட்டும் இங்கே ஓடிக்காங்க. ஓவரோட கடைசி பால் ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காருங்க. ஃபீல்டர் இருக்காருங்க. ஒரு ரன் மட்டும் நல்ல த்ரோங்க இங்கே ரவி கிட்ட இருந்து. ஒரு ரன். போன ஓவர் 6 ரன்னில் போட்டுக்காரு கவி. புத்தம்பட்டிக்காண்டி அடுத்த பவுலரா ஐயப்பன். ஃபஸ்ட்டு பால் வைடுங்க. வைடு பால் போட்டிருக்காரு. செகண்ட் பால் திருப்பி அதே தாங்க பண்ணுறாரு. பால் திருப்பி அதே தாங்க பண்ணுறாரு. 3வது ஓவர் போடுறாரு இங்கே பவுலர். சேஞ்ச் பண்ணி போடுறாரு பவுலர். நல்லா ஆடி இருக்காரு. ரிவர்ஸிப்பில் அடிப்பாரா? அங்கே விக்கெட்டை எடுக்காமல் விட்டுருக்காரு. இப்போ வெளியே நல்லபடியாக மொதல் பால் போட்டுக்காரு. 2ஆம் வந்து திருப்பியும் அதே தாங்க பண்ணுறாரு. இந்த வாட்டி பால் கீப்பர் மிஸ்டேக் பண்ணிக்காரு. அந்த விக்கெட்டே அவர் விடுறாரு. செகண்ட் பால் 3 திருப்பி ஒயிட் தாங்க போடுறாரு. ஒழுங்கா போட்டுக்காரங்க இந்த வாட்டி வந்த. தேர்டு பால் நல்லா போட்டுருக்காங்க இந்த வாட்டி பந்த. லெக் பை மூலமாக ஒரு ரன் மட்டும். 4ஆம் வந்து
நல்லாவே போட்டா வெளியே அடிச்சிருக்காரு. பவுண்ட் 6 அடிச்சிருக்காருங்க அமர். அடித்த கண்ணனுக்கு திருப்பியும் போகிற ஐயப்பன். 5th பால் போயிடுங்க. 5th பால் ரீ ஒழுங்காக போட்டுக்கான கீப்பர் மிஸ்டேக் பண்ணிக்காரு. லாஸ்ட் ஒன்றுங்க போல். விக்கெட்டை இழக்கிறார் அமர். செட்டிலான பேட்ஸ்மேன் விக்கெட்டை விட்டு போகிறார் வெளியே. 2nd ஓவர் வர திருப்பியும் போகிறார் கவி. முதல் நல்லா போட்டிருக்காரு. 2nd ஓவர் போகிறார் தனக்காண்டி. 4th ஓவரோட 1st பால் நல்லா போட்டிருக்காரு. கீப்பர் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. 4 போகுமா? 4ங்க 4 போயிருக்கீங்க. கீப்பர் மிஸ்டேக் பண்ணி 4 போகுது. 2nd பால் நல்லா ஃபீல்டிங் பண்ணிக்கா. ஒயிட் +1 காண்டி நியூ பேட்ஸ்மேன் சுல்தான் ஸ்டேக்கில் இருக்காரு. 2nd பால் ரீ நல்லா அடிச்சுடா. கேப்பை பார்த்து ஃபிட் பண்ணி அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி போகுதுங்க. அங்கே முதல் நல்லா போட்ட கவி அடிக்கிறாங்க இங்கே சுல்தான். 6th பால் ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சாங்க இந்த வாட்டி. இங்கே நல்ல ஃபீல்டர் ரவி இருக்கார். போதான் மட்டம் அடிக்கிறாரு. ஃபீல்டிங் பண்ண ரவிக்கு அங்கே காலில் சுளுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். 4th பால் வெளியே போகுதுங்க பந்து. இங்கே முதல் நல்லா போட்ட கவியை திருப்பி அடிக்கிறார் கண்ணன். வெளியே போகுது 6. 5th பால் தட்டி விட்டுருக்காரு. ரெண்டு ஓடிருக்காங்க இங்கே. லாஸ்ட் பால் லெக் பைங்க மிஸ் ஆகிருக்கீங்க. ரன் அவுட் மிஸ் ஆகுதுங்க. இதோட ஓவர் முடியுது. 4 ஓவருக்கு 54 அடிச்சா ஏசிபி. புத்தம்பட்டிக்காண்டி அடுத்த ஓவர் போட செல்லத்துறை பவுலர். கண்ணனுக்கு எதிரா செல்லத்துறை. 1st பால் ஒயிட் போடுறாருங்க. 1st பால் ரீ உள்ள போட்டுக்கால் பால உள்ள. 2nd பால் போட வரார். நல்லா பந்தை போட்டுக்காருங்க ஐயா. நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல த்ரோ இங்கே அடிக்கிறாங்க இங்கே புத்தம்பட்டியினர். 3rd பால் விக்கெட் இழந்து போகிற செட்டில் ஆன கண்ணன் விக்கெட் இழந்து போகிறாரு. ஏசிபி காண்டி எல்எஸ் ராஜ் ரிட்டையர்டு ஆர்மி மேட்ச் வராரு. 4th பால் இல்லை அடிங்க. பைசானா நல்லா ஓடுறாரு. 5th பால் டாட் பால் போட்டுருக்காரு செல்லத்துறை. ஓவரோட கடைசி பால் நல்லாவே போட்டுக்காருங்க பந்த. ஓடிக்கா அவுட்டுங்க. ஏசிபி 60 ரன் அடிச்சுக்காங்க. புத்தம்பட்டி டார்கெட்டா 61 வைக்கிறாங்க ஏசிபி. ஸ்கோர் அடிப்பாங்க பார்ப்போம். புத்தம்பட்டிக்காண்டி ஓப்பனிங் கவி,
ராமலிங்கம் முத்து. ஏசிபிக்காண்டி ஃபஸ்ட் ஓவர் போட அமர். பார்க்கலாம் செலிப்ரேஷனை முத்துவை கொண்டாடுறாங்க. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் அமர் டூ முத்து. நல்லா போட்டுக்காருங்க. நல்லா ட்ரை இருக்காருங்க. பவுண்டு போல இல்லை, நல்ல ஃபீல்டிங். செகண்ட் பால் நல்லா போட்டுக்காரு. இப்போ மிஸ்டேக் ஒரு ரன் ஆக்குறாங்க. தேர்ட் பால் ஏறி போய் ஸ்ட்ரெயிட்டில் விட்டுருக்காரு. ஒன்று பவுண்ட்ரி போகுமா? பவுண்ட்ரி போகுதுங்க அங்கே. ஃபோர்த்து பால் திருப்பியும் வெளியே அடிச்சிருக்காரு கவி. அணிக்காண்டி 4 எடுத்து கொடுக்குறாரு. ஃபிஃப்த்து பால் ரன் அவுட் ஆகுமா? இல்லைங்க. ஓவரோட கடைசி பால் வெளியே அடிச்சிருக்காரா? கிளியர் பண்ணியிருக்காருங்க. 6. ஓவரோட கடைசி பாலை 6 ஆக்கியிருக்காரு முத்து. ஃபஸ்ட் ஓவர் 18 அடிக்கிறாங்க. செகண்ட் ஓவர் போட கண்ணன் ஏசிபி காண்டி. செகண்ட் ஓவரோட ஃபஸ்ட்டு பால் நல்லாவே போட்டிருக்காரு. ஒரு ரன் மட்டும். செகண்ட் பால் ஃபீல்ட்ரு. ஒரு ரன்னு 2 ரன் ஆக வேண்டியது. ஒரு ரன் ஆக்கி சுண்டு. தேர்ட் பால் கேஷா போட்டிருக்காரு. கேட்ச் ஆகுமா? கண்ணன் நல்ல கேட்சுங்க அங்கே. ஃபீல்டு நாயில் நல்ல கேட்ச் பிடிச்சாரு கண்ணன் அங்கே. செட்டிலான கவி தன்னை விக்கெட் இழந்து போறாரு. காலில் அடிப்பட்டாலும் கிவப் பண்ணாமல் தன்னை அணிக்காண்டி திருப்பி உள்ளே வராரு கவி. போயிட்டு இப்போ ரவி உள்ளே வராரு. பால் வானத்தில் அடிச்சிருக்காருங்க. திருப்பி கண்ணன்ட்ட போயிருங்க. நல்ல கேட்சு. ரவி தன்னை விக்கெட்டை கொடுத்து போறாரு. நல்ல பவுலிங் கண்ணன் டீம் காண்டி. உத்த பண்டி காட்டி அடுத்த பேட்ஸ்மேன் ஐயப்பன். பால் டாட் போட்டிருக்காங்க கண்ணன். இந்த பந்து போட்டிருக்காண்டி. லாஸ்ட் பால் ஓவரோட 50 போட்டிருக்காரு. ஓவரை நல்லா போட்டு போயிருக்காரு கண்ணன் ஏசிபி காண்டி. ஓவரை 21 ரன்னுக்கு போட்டுருக்காரு கண்ணன். அடுத்த ஓவர் போட மீண்டும் கண்ணன். ஃபர்ஸ்ட் பால் நல்லாவே போட்டுக்காரு. தச்சு போயிருக்காரு. ஒரு ரன் மட்டும் ஃபர்ஸ்ட் பால்ல. செகண்ட் பால் தச்சு விட்டுருக்காரு. ஒரு ரன் மட்டும். தேர்ட் பால் இல்லையா போயிருக்கா? கிளியர் பண்ணிருக்காங்க. 6ங்க அங்க. ஐயப்பன் தர அடிக்காண்டி. ஃபோர்த் பால் விக்கெட் ஆகுமா? நல்ல கேட்சுங்க. நல்ல கேட்ச் கண்ணன். ஆடடிச்சு ஐயப்பன் விக்கெட் எடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பேட்டர் குட்டியான் குட்டி. ஃபிஃப்த் பால் நல்லா போட்டாரு கண்ணன். ஓவர ஓவரோட கடைசி பால் போட்டுக்காரு. வந்த 2 ஓவர் ஒரு ரன் ஆக்குறாங்க. மீண்டும் சுண்டு ரெசிப்பு காண்டி.
பிகாண்டி அடுத்து ஓர் போட எல்லாம் ஸ்ராஜ் ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர் துருன்னு இருக்காரு. ஓவர் எப்படி போகிறான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பால் ஃபஸ்ட்டு பால் எல்லாமே போட்டுக்காரங்க பந்த போட்டுக்காரு. செகண்ட் பால் நல்ல ட்ரைங்க இங்க நல்ல பின்னாடி நல்ல பேக்கப் ஒரு ரன்க்கு போறாரு. பால் அப்பான பால் போட்டிருக்காரு. 6 போகுது இங்க முத்துராமலிங்க பேட்ல இருந்து. ஃபோர்த் பால் போட்டிருக்காரு. பேக்கப் இருக்கா? பேக்கப் நல்ல ஃபீல்டிங் சுண்டு அங்கேருந்து. பால் நல்லாவே போட்டிருக்காரு. அவுட் ஆகுமா? விக்கெட்டுங்க. நியூ பேட்ஸ்மேன் வந்து குட்டியான விக்கெட் இருக்கிற எல்லாம் ஸ்ராஜ் ரிட்டையர்டு ஆர்மி. பாண்டி கணேஷ் பேட்ஸ்மேனா பாண்டி கணேஷ் புத்தப்பட்டி காண்டி. அவரோட கடைசி பால் ஓடலை. நாட் ஒன் சைட் பேட்ஸ்மேன் பிகாண்டி சோடு போட மதி. மீதமுள்ள பாலுக்கு 20 அடிச்சா புத்தம்பட்டி வின் பண்ணலாம் அந்த மேட்சை. ஃபஸ்ட்டு பால் மதி 2 முத்து. ஸ்ட்ரெயிட்டா எடுத்து அடிச்சிருக்காருங்க. போகுதாங்க கிளியர் பண்ணிருக்காருங்க இங்க முத்து. 6 பேட்ல இருந்து. மீதமுள்ள பாலுக்கு 14 அடிக்கணும். செகண்ட் பால் நல்லா போட்டிருக்காரு. வெளியே போகுதா? 6ங்க. திருப்பியும் பேட்ல இருந்து 6 கொடுக்குறாரு. பவுலரை சேஞ்ச் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் நல்லா போட்ட கண்ணன் மீண்டும் முத்துக்கு. பரவாயில்ல. ஸ்ட்ரெயிட்டா எடுத்து அடிச்சிருக்கானுங்க. இங்க கிளியர் பண்றானுங்க. 6 போகுது. 3 பாலுக்கு 2 அடிக்கணும். இங்க நல்லாவே அடிச்சுக்கிறாங்க முத்து. 2 ரன் ஓடிடுறாங்க. மேட்சை மொத்தமா திருப்பி போட்டுக்காரு முத்து. ஒத்தாலா இருந்து தன் அணியை ஜெயிக்க வைக்கிறாரு முத்து. நல்ல பேட்டிங் முத்துக்கிட்ட இருந்து. பேட்ஸ்மேன் கடி கேம் சேஞ்சர் முத்துராமலிங்க ப்ரைஸ் கொடுக்குறாங்க இங்க கமிட்டி. பார்க்கலாம் செலிப்ரேஷனை முத்துவை கொண்டாடுறாங்க.